சென்னை தியாகராய நகர் பகுதியில் உள்ள உஸ்மான் சாலையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைகின்றனர். இதுகுறித்து வாகன ஓட்டிகளிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் இந்த மழைநீரும் மற்றும் கழிவு நீரும் இந்த சாலை முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. இதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு தான் ஆளாகி உள்ளனர். மேலும் இந்த சாலையில் இந்த மழைநீரும் மற்றும் கழிவு நீர்கள் எவ்வளவு நாளாக இந்த பகுதியில் உள்ளது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான இடையூறுகள் சந்தித்து வருகிறார்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வாகனம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, பள்ளமேடா இருக்கு, ரொம்ப ஒரு வாரமாக இருக்குது தண்ணி. இது மழை நீர் மாதிரியும் இருக்குது, கழிவு நீர் மாதிரியும் இருக்குது. ஏன்னா அங்கே சைஸ்மேன் அடிச்சுட்டு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. தள்ள முடியலையே வண்டி, என்ன பண்ண முடியும்? நம்ம தள்ளு வண்டி எத்தனோ பேர் தள்ளிட்டு போகிறாங்க, ரோடு வியாபாரிங்க. அதே மாதிரி வாகனம் போகுது, சைக்கிள்லேயும் போகிறாங்க, தள்ளிக்கிட்டு தான் போகிறாங்க. இதால் வண்டி போக்குவரத்து டூ வீலர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாலை ஓரமாக ஒதுங்கி போனால் மேலே தண்ணி வச்சுட்டு போகிறது எல்லாமே இருக்கிறதுனால கிளீன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். கிளீன் பண்ண மாட்டாங்க. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்ட பொழுது இந்த நீரானது கடந்த ஒரு வாரம் காலமாக இந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த சாலையில் தேங்கி இருக்கிறது மழை நீரும் மற்றும் கழிவு நீரும் தேங்கி இருக்க காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வழியாக இருக்கும்போது ஒரு துர்நாற்றமும் வீசப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த சாலையில் செல்லும் பொழுது, அதாவது தனியார் கல்லூரி இருக்கும் பொழுது அதற்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அவர்கள் செல்லும் பொழுது இந்த சாலையில் இருக்க மழை நீரும் மற்றும் கழிவு நீரானது ஒரு இடையூறாக இருக்கிறது. அதே போலவும் வாகனத்தில் செல்பவர்களுக்கும் இந்த நீரானது ஒரு இடையூறாக இருக்கிறது.